நித்யாவோட ஆவி நியாயம் கேட்டு தான் தன்னை தொந்தரவு செய்யுதுன்னு சித்ரா புரிஞ்சுக்கிட்டா. அடுத்த அமாவாசை சித்ரா ஒரு முடிவோட இருந்தா. நித்யாவுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு நினைச்சா. ஹாஸ்டல் அமைதியா இருந்துச்சு. சித்ரா மெதுவா குளத்துக்கிட்ட போனா. போய் நின்று குளத்தை பார்த்து கத்துனா. நித்யா, யாரும் உன்னை தள்ளினா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவ குரல் ராத்திரியில எதிரொலிச்சுது. சித்ரா கேட்ட அடுத்த செகண்ட் குளம் பயங்கரமா அதிர்ந்துச்சு. தண்ணி கொந்தளிச்சு பெரிய அலைகள் வந்துச்சு. குளத்து நடுவில் இருந்து மறுபடியும் அதே கை மேலே வந்தது. இந்த முறை அந்த கை சித்ராவோட கழுத்தை பிடிச்சது. சித்ரா அலர்னா அந்த கை அவளை குளத்துக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சது. சித்ரா போராடினா. அவளால் தப்பிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் குளத்து நீர் முழுக்க ரத்தமாக மாறுச்சு. சிவந்து போன தண்ணி சித்ராவோட உடலை உள்ளே இழுத்துச்சு. சித்ராவோட அலறல் மெல்ல மெல்ல அடங்குச்சு. அடுத்த நாள் காலையில் குளத்து ஓரத்தில் சித்ராவோட ஷூ மட்டும் கிடைச்சிது. ஆனால் சித்ராவை காணோம். அவளோட பாடி கிடைக்கல. இப்போ குளத்தில் நீர் நார்மலாக இருந்துச்சு. இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.